ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஹாதிஹில் ஆயா. இந்த ஆயத்தை பற்றி நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டேன். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையில பொடுபோக்கு செய்யக்கூடியவர்கள், சோம்பரித்தனம் காட்டக்கூடியவர்கள், இவர்கள் போகக்கூடிய இடம் வயலண்ட நரகம். நான் கேட்ட நபியிடத்தில் இந்த ஆயத்து எதை சொல்கிறது? சம்மாஹும் முஸல்லீன். அங்கே அல்லாஹ் தொழக்கூடியவர்களைத்தான் சொல்கிறான். அங்கே சொல்லவில்லை தொழுகை இல்லாதவர்கள், தொழுகையை நிராகரித்தவர்கள், தொழுகையை விட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. தொழக்கூடியவர்களுக்கு வயலண்ட நரகம். இவர்கள் யார்? இதை பற்றி நான் கேட்டபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நேரம் தவறி தொழக்கூடியவர்கள். அவருடைய வளமையாக்கி கொண்டாங்க. நினைச்ச நேரம் தொழுதுகொள், நினைச்ச நேரம் அவர்கள் தொழக்கூடிய பழக்கமுடையவர்கள். இவர்கள் தான் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் செய்யும் பொழுது அவர்களே சொல்கிறார்கள், ஸஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானே நபியிடத்தில் இந்த ஆயத்தை பற்றி கேட்டேன். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், நேரம் தவறி தொழக்கூடியவர்கள். அவர்கள் செல்லக்கூடிய இடம் வயலண்ட நரகம். நஅஊது. இந்த நரகம் ரொம்பவும் மேலே சொல்லப்பட கையா என்ற நரகம் ரொம்ப அடித்தளத்தில் இருக்கக்கூடிய நரகம், மிகவும் துருவாடையுடைய நரகம். ஹதீஸ்ல வந்திருக்கிறது. இந்த வயலண்ட நரகம் எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வந்திருக்குதுண்டா, இந்த நரகத்தில மலைகளை கொண்டு போய் வைத்தால் அதனுடைய அகோரத்தால் அந்த மலைகள் கரைந்து விடும் என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அவ்வளவு கடினமான நரகம் வயலண்ட நரகம். மலைகளை கொண்டு போய் அந்த நரகத்திலே போட்டால் இந்த நெருப்புடைய கொதிக்கு அந்த மலைகள் கரைந்து விடும் என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சற்று யோசிப்போம். நமது நிலைமை எப்படி தொழுகையிட விடயத்திலே, நம்முடைய பிள்ளைகளிட, நம்முடைய மனைவியிட ஒரு பிரயாணம், ஒரு பங்கன், ஒரு கல்யாண வீடு ஏற்படுத்தா எங்கட மகரிபுடைய நிலைமை என்னவாகுது? எங்கேயா ட்ரிப் வைத்தா எங்கட தொழுகையோட நிலைமை என்னவாகுது? சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட பஜருடைய நிலைமை எப்படி இருக்குது? வளமேலே எப்படி ஆக்கி கொண்டிருக்கிறோம்? வளமையா தொழக்கூடியவர் அன்று கொஞ்சம் தூக்கம் வைத்து எழும்பி தொழுகிறார். வளமேலே ஆபீஸுக்கு போக சொல்லதான் அவர் பஜரு தொழுவிட்டு போறார். இல்லையா நம்ம சகோதரர்கள்? பஜரு தொழுகை கடமையாக்கப்பட்ட தொழுகை இல்லையா? ரமலான்ல பள்ளி நிறைஞ்சுதானே. இப்ப எங்க அஸ்வருடைய தொழுகை, லுஹருடைய தொழுகை வளமேலே சிலருக்கு சரி அவங்க கடையில அமைச்சு வச்சுக்கிறது அப்படித்தான். சரியா கடைசி போயிட்டு ரெண்டு விஷயத்தை ஒண்ணு அடிச்சிடுவாரு. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ் வமன் யஃஅல் ذلك ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுடைய சொத்து செல்வங்களோ, உங்களுடைய தொழிலோ, உங்களுடைய ஆபீஸோ, உங்களுடைய கொடுக்கல் வாங்கலோ, உங்களுடைய விவசாயமோ, உத்தியோகமோ, உங்களுடைய குடும்பமோ, பிள்ளைகளோ, மனைவியோ, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்ததை விட்டு உங்களை பராக்காக்கி விட வேண்டாம். உங்களை பராக்காக்கிட வேண்டாம். இந்த ஆயத்துக்கு அதிகமான முஃபஸ்ஸிரீன்களுடைய தஃப்ஸீர் அன் ذிக்ரில்லாஹ் அன் ஸலாத் அன் ஸலவாத்தில் ஹம்ஸ், 5 நேர தொழுகையை விட்டும் அதை சரியான முறையில் நிறைவேற்றுவதை விட்டும் உங்களுடைய கொடுக்கல் வாங்கலோ, உங்களுடைய பிள்ளை குட்டிகளோ, உங்களுடைய குடும்பமோ, உங்களோட ஆபீஸோ, உங்களோட விவசாயமோ, உங்களோட உத்தியோகமோ அதுக்கு தடையாகிட வேண்டாம். அப்படி அது உங்களுக்கு தடையாக இருக்குமாக இருந்தா உங்களோட ஆபீஸ், உங்களோட வியாபாரம், உங்களோட கொடுக்கல் வாங்கல், உங்களோட பிள்ளை குட்டிகள் இந்த தொழுகையை சரியான முறையில் நிலைநாட்டுவதற்கு தடையாக இருக்குமாக இருந்தால் அவர்கள் நஷ்டவாளிகள், அவர்கள் கை சேதமடையக்கூடியவர்கள் மறுமையில். குர்ஆனும் சொல்லுதோ காசிரூன். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் சொன்னாங்க, அவ்வளவு மா யுஹாஸபு அலைஹி அல்-அப்து யௌமல் கியாமah அன் அஅமாலிஹி அஸ்-ஸலாஹ்
நாளைக்கு மறுமையுடைய நாளையில் முதலாக அடியாளம் கேட்கப்படக்கூடிய அவனுடைய அமல்களுடைய விடயத்திலே தொழுகையை பற்றி யாருடைய அந்த தொழுகை சீராக இருக்குமோ, நிரப்பமாக இருக்குமோ, சரியாக இருக்குமோ, அவர் வெற்றி பெறுவார், அவர் ஈடேற்றம் அடைவார், அவர் பாக்கியசாலி. யாருடைய தொழுகை குறைவுடையதாக காணப்படுமோ அந்த மறுமையுடைய நாளையில் அவர் நஷ்டம் அடைவார். அவர் கைசேதம் அடைவார், அவர் நஷ்டம் அடைவார் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் திர்மிதி ஷரீஃபிலே பதிவாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறார். சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன் சொல்லுதோ அவருடைய கொடுக்கல் வாங்கலோ அவருடைய குடும்பமோ இந்த தொழுகையை சரியாக நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்குமாக இருந்தால் அவர் நஷ்டவாளி, மறுமையில நஷ்டம் அடைவாரு. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளைக்கு முதன்மையாக தொழுகையை தான் பார்க்கப்படும். அது சரியாக இருந்தா அவர் வெற்றி பெறுவாரு, அதுல குறைபாடு இருந்தா அவர் நஷ்டம் அடைஞ்சிடுவார். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு நேரம் குர்ஆன் உங்களோட பேசிக் கொண்டிருக்குது. யார பற்றி? தொழுகையை விட்டவர்களையா? தொழுகையை மறுத்தவர்களையா? தொழுகை இல்லாத இல்ல, தொடக்கூடியவர்கள், தொழுகையில் சோம்பரித்தனம் காட்டக்கூடியவர்கள், பேணுதல் இல்லாதவர்கள், நேரம் தவறி அதை பிற்படுத்தி கவாவாக நேரம் வரைக்கும் பிற்படுத்தி தொழக்கூடியவர்கள். நம்மளுடைய கருத்தல்ல, ரயீசுல் முஃபஸ்ஸிர், முஃபஸ்ஸிரிங்களுடைய தலைவர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்து. சகோதரர்களே, பெரியார்களே, எமது மனிதர் முஸ்லிம்கள்ல 3 வகுப்பார் இருக்கிறாங்க. ஒன்றோ தொழுகையே இல்லை, கிழமை முஸ்லீம், மாசத்துக்கு ஒருக்கா, இல்ல மாதங்கள்ல ஒரு மாதம், இல்லாட்டி வருடத்துல ஒருக்கா பள்ளி பக்கம் வாரவங்க. சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கா தொழுகையை பற்றி? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதானுடைய சத்தத்தை கேட்டும் அவர் தொழுகை இமாம் ஜமாத்தோட வந்து தொழாம அவர் அதே இடத்திலே தொழுது கொள்வாராக இருந்தால், வீட்டிலே தொழுது கொள்வாராக இருந்தால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொன்னார். தகுந்த காரணம் இல்ல. தகுந்த காரணம் எதென்று கேட்கப்பட்டது நபியிடத்தில்? பயமும் நோயும். வர்றதுக்கு பயம், வந்தால் உயிருக்கு ஏதாவது ஆபத்து நடந்துவிடும், உடல் உறுப்புகளுக்கு ஏதாவது ஆபத்து நடந்துவிடும், நோய் அதிகரித்துவிடும், நோயின் காரணமாக அவருக்கு வெளியில் வர முடியாமல் இருக்கிறது. இந்த காரணங்களை தவிர வேற ஏதாவது காரணத்தை காட்டி அவர் அதே இடத்தில் தொழுது கொள்வாராக இருந்தால் அவருடைய தொழுகை கடமை நீங்கிடும், தொழுது முடிஞ்சு தொழுகை அங்கீகரிக்கப்பட மாட்டார் என்று சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹு. தொழுகையுடைய விளைவு. சகோதரர்களே, பெரியார்கள், ஒரு வகுப்பார் தொழுகையே இல்லை, இன்னும் ஒரு வகுப்பார் தொழுகை நினைச்சா தொழுது கொள்றாங்க, நினைச்ச நேரத்துல தொழுது கொள்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இஸ்லாமியல்லோ எந்த அளவுக்கு பேசுதுண்டா, இஸ்லாமிய நாடாக இருந்தா தொழுகையை முழுமையாக ஒருத்தன் தொழ தேவையில்லை, இதெல்லாம் வீண் வேலை, இதுக்கு நேரம் கொடுக்கிற நேரம் எல்லாம் வீணான நேரம் என்று யாராவது சொல்வானாக இருந்தா அவனை கூப்பிட்டு காதி சொல்லுவாரே, தௌபாஷை நீ சொன்ன வார்த்தையை நீ தொழுகையை நிலைநாட்டி இதுக்கு பின்னால இருந்து தொழணும் என்று அவனுக்கு எச்சரிக்கை செய்வார். அவன் திருந்திட்டான்டா அவன் விடப்படுவான். அவன் திரும்பவும் திருந்தினான் இல்ல, அதே நிலைமையில இருக்கிறான் என்றால் அவனை கூப்பிட்டு அவன கழுத்தை 2 துண்டாக வெட்டப்பட வேண்டும், அவனுடைய கழுத்து தரிக்கப்பட வேண்டும். அவனை குளிப்பாட்ட முடியாது, கபன் செய்ய முடியாது, முஸ்லிம்கள மையவாடியில் அடக்கவும் முடியாது. யார் நாங்க அப்படி செய்யறோம் இல்ல, இந்த இஸ்லாமிய நாடும் இல்லை நம்ம செய்யறது. இன்னும் ஒருவன் தொழுகையில பொடுபோக்காக இருக்கிறான், மறுக்கவில்லை, அவனையும் கூப்பிட்ட காதை சொல்லுவாரே, இது போல சரியாக தொழு, சரியான முறை நிலைநாட்டு, திருந்திட்டாண்டா சரி,
தொடர்ந்து அப்படியேதான் இருக்கிறான்னு சொன்னா அவனுடைய கழுத்தும் தரிக்கப்படும். ஆனா அவனுக்கு குளிப்பாட்டப்படும், கபன் செய்யப்படும், முஸ்லிம்கள மையவாடியில் அடக்கப்படும். நிராகரிச்சவனை முஸ்லிம்கள மையவாடியில் அடக்கவும் முடியாது, தொழிக்கவும் முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த அளவுக்கு உலகத்திலே அதுக்கு தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறது தொழுகையை விட்டவர்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்த வகுப்பார் நினைச்ச நேரம் தொழுது கொள்றான். இந்த தொழக்கூடியவர்களையும் நாம் தொழக்கூடிய தொழுகை சரியா? எத்தனையோ வருடமாக தொழுது கொண்டிருக்கிறோம். நம்முடைய சூரா பாத்தியா சரியா? நம்முடைய அத்தஹியாத்து சரியா? எனக்கு தொழுகையோட பருது தெரியுமா? எனக்கு தொழுகையோட சுன்னத்து தெரியுமா? ஏதோ வாரேன், குனிஞ்செலும்புறம் போறேன், எல்லாரும் தொழுகிறதுக்காக தொழுவிட்டு போறேன், இது தொழுகை ஆயிடுமா? லா ஸலாத்த லிமன் லம் ஃபாத்திஹத்தில் கிதாப். யாருடைய சூரா பாத்தியா சரியில்லையோ அவருடைய தொழுகையே இல்லைன்னா, அவர் எவ்வளவு குஷு குதுவோட அவ்வல் தக்பீர்ல இமாம் ஜமாத்தோட தொழுதாலும் சரி. தொழுகையில மொழிகிறது பருளு, வாயால மொழிகிறது பருளு. அதுல ஒன்றுதான் சூரத்துல் ஃபாத்திஹா, அத்தஹியாத், ஆரம்ப தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்படணும். அது சரியான முறையில் உச்சரிக்கப்படணும். அந்த அல்லாஹு அக்பர் என்று எத்தனையோ பேர் என்னென்ன முறையில சொல்லி தக்பீர் கட்டுறோம். சரியான முறையில அந்த எழுத்துகள் எது ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குதோ அந்த எழுத்துகள், அந்த ஹம்சா, அந்த காஃப், அந்த பா, அந்த ரா, அது சரியான முறையில் உச்சரிக்கப்படும். சூரத்துல் ஃபாத்திஹா அந்த எழுத்துகள் ஒவ்வொன்றும் சரியான முறையில் மொழியப்படணும். அடுத்தது மொழிகிறதுல பரலானது அத்தஹியாத். அத்தஹியாத் இது கடைசி அத்தஹியாத் ஓதுறது பரலு. அது ஹதீஸ்ல வந்த முறையில ஓதணும். எத்தனை பேர் எப்படி ஓதுறோம்? ஏதோ தமிழ் புஸ்தகத்துல பாடமாக்கி அத்தையாத்து முபாரக்காத்து ஸலவாத்து சரியா? இது அந்த எழுத்துக்கள் சரியா மொழிகிறோமா? தஹியாத்துல் முபாரக்காத்து ஸலவாத்து த்வையிபாத், இந்த அலிஃப் லாம் விட்டாலே அங்க பிழையாகிறது. எப்படி ஓதி நீக்கிறோம்? இது நாங்க சரி செஞ்சிருக்கிறோமா? உலமாக்களை அணுகி ஓதி காட்டி இருக்கிறோமா? ஏதோ லப்ப மாட்டேன், ஏதோ தமிழ் புஸ்தகத்தை வச்சு பாடமாக்கின முறையில ஏதோ இன்னைக்கு தெரியும் என்று நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். சகோதரர்களை, நம்முடைய தொழுகையுடைய நிலைமை என்ன? நம்முடைய வுது சரியா? சரியா வுது எடுத்திருக்கிறேனா? லா ஸலாத்த லிமன் லா வுதுஅ லஹ். யாருக்கு வுது இல்லையா அவருக்கு தொழுகை இல்லை. நாங்க எவ்வளவு குஷு வுதுவோடு தொழுதாலும் தெரியல. சிலர் அவர் கையில பிளாஸ்டர் ஒட்டிக்கிறாங்க, பேண்டேஜ் போட்டிக்கிறாங்க, வாராரு உதவு எடுக்கிறார், தொழுகிறார். இந்த உதவு கூடுமா? அவ உதவு செய்ய முடியாது. தயமம் எப்படி செய்யணும் தெரியுமா? சகோதரர்களே, பெரியார்களே, இதே நிலைமையில மௌத்து வந்தா நம்முடைய நிலைமை என்னவா? நம்முடைய நிலைமை என்ன? ஒரு சஹாபி வந்தாங்க, தொழுதாங்க. திருமதியில வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இர்ஜிஅ ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி. போங்க, திரும்பி நீங்க தொலை இல்ல. திரும்பவும் போனார், திரும்பவும் தொழுதார், திரும்பவும் வந்து சொன்னாங்க, இர்ஜிஅ ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி. போங்க, நீங்க தொலைல, திரும்பி தொழுங்க. 3 தடவை இவ்வாறு நடந்தது. வல்லதி பஅஸக பில் ஹக்கி ரசூலா. உங்களை எதை கொண்டு யார் உங்களை ரசூலாக அனுப்பி வச்சான்? அந்த அல்லாஹ் மீது சத்தியமா எனக்கு இதை தவிர எதை தவிர எனக்கு தெரியாது. எவ்வளவுதான் கருத்து. தொழுகையுடைய முறையை சொல்லிக் கொடுக்கிறான். தக்பீர் கட்டினா சூரா ஃபாத்திஹா ஓதுங்க, ருக்குவுக்கு போங்க, ருக்குவுல தாமதிங்க, நிலைக்கு வாங்க, ஹத்தா அத்ததில காயிமா, அதுல நீங்க தாமதிங்க, சுஜூதுக்கு போங்க, தாமதிங்க. தாமதிக்கிறது பருளு. இந்த எங்கட தொழுகை எப்படி இருக்கு சகோதரர்களே? அப்படி காகம் கொத்துற போல கொத்திட்டு போயிடுறாங்க. இது தொழுகை ஆயிடுமா? ருக்குல தாமதிக்கிறோமா? இமாம் ஜமாத்தோட தொழும் பொழுதோ இமாமோட சேர்ந்து செய்யறோம். அதுலயும் சிலர் இமாம் ஜமாத்தோட எப்படி தொழுவதுன்றது கூட தெரியல. இமாமுக்கு முன்னால தலையை தூக்குறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஹதீஸ்ல கண்டனங்கள் சொல்லப்பட்டிருக்காது. அவசரம் அவருக்கு போகணும். அதனால இமாம் சுஜூத் எழும்போது இவர் எழும்பியார். இவர் முழு சேல் இமாம முந்தையே வைத்துக் கொண்டு இது தொழுகை ஆயிடுமா?